ஒரு கணம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒருத்தருக்கு தவறுதலா உங்களுக்கு புற்றுநோய் இருக்கு. இன்னும் சில மாசத்துல இறந்துருவீங்கன்னு ஒரு டாக்டர் சொல்றாரு. சரி. ஆனா அந்த நோயாளிக்கு நிஜமாவே எந்த நோயுமே இல்ல. ஆனாலும் அந்த டாக்டர் சொன்ன அந்த சில மாசங்களிலேயே எந்த நோயுமே இல்லாம அவர் இறந்து போறாரு. வாவ், கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா. இது ஏதோ படத்திலயோ இல்ல கிராமத்து கதையில வர்றதில்ல. மருத்துவ வரலாற்றுல ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையான நிகழ்வு. ஓஹோ. வெறும் ஒரு நம்பிக்கை. அதாவது நான் இறக்கப் போறேங்கிற நம்பிக்கை எப்படி ஒரு மனிதனோட உயிரை பறிக்க முடியும்? மனம்ங்கிறது ஏதோ ஒரு தத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு தான் நாம பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்ட். நாம பொதுவா மனசும் உடம்பும் வேற வேறன்னு தானே நினைப்போம். ஆனா உங்க மனம்ங்கிறது உங்க உடம்போட டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து ஒவ்வொரு செல்லையும் இயக்குற ஒரு முழுமையான உயிரியல் இயந்திரம். ஆமா. ஆகவும் நரம்புகளாகவும் ஹார்மோன்களாகவும் உருமாறுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆழமான தேடல்ல நாம இன்னைக்கு உடைத்து பார்க்க போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. பாத்தீங்கன்னா மனித குலம் பல நூற்றாண்டுகளாவே மனசையும் உடம்பையும் ரெண்டு வேற வேற துருவங்களா தான் பார்த்துட்டு வந்திருக்கு. உயிரியலாளர்கள் கூட நம்ம எண்ணங்கள் நேரடியா உடம்போட செயல்பாட்டை பாதிக்குங்கிற கருத்தை ரொம்ப காலமா ஏத்துக்க தயங்குனாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே. கண்டிப்பா இல்ல. ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தோட நரம்பியல் பேராசிரியர் டேவிட் லிண்டன் அவரோட சமீபத்திய ஆய்வுகள் அந்த தயக்கத்தை அடித்து நுறுக்கிருச்சு. சூப்பர். லிண்டன் கொடுத்த ஒரு புகழ்பெற்ற பேட்டியோட குறிப்புகளை வச்சுதான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். மனநல மருத்துவம், தியானம், மூச்சப்பயிற்சி இது எல்லாமே காத்துல நடக்கிற மேஜிக் கிடையாது. ஓ, அப்ப அதுக்கெல்லாம் சயின்ஸ் இருக்கா? ஆமா, அவை நேரடியாக மூளையோட வேதியியல மாற்றி அது மூலமா உடலோட உறுப்புகளை மாத்துற அறிவியல் பூர்வமான செயல்முறைகள்ங்கிறத நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். அப்படியா? அப்போ மூளைக்கும் உடம்புக்குமான அந்த தகவல் தொடர்பு எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். பொதுவா நாம உலகத்தை ஐம்புலன்கள் வழியா தானே தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, பாக்குறது, கேக்குறது, தொடுறது. கரெக்ட். இதெல்லாம் வெளி உலகத்தை நோக்கி இருக்கிற விஷயங்கள். இத வெளிநோக்கிய உணர்வுகள், அதாவது எக்ஸ்டரோசெப்ஷன்னு சொல்றாங்க. ஆனா உள்நோக்கிய உணர்வுகள்னு ஒன்னு உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்காமே. இன்ட்ரோசெப்ஷன். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த வெளிநோக்கிய உணர்வுகள்ங்கிறது நாம ஓட்டிக்கிட்டு இருக்கிற காரோட விண்டோ வழியா வெளியே உள்ள டிராபிக்க பாக்குற மாதிரி. அருமையான உதாரணம். ஆனா உள்நோக்கிய உணர்வுகள்ங்கிறது காரோட டேஷ்போர்ட்ல இருக்கிற பெட்ரோல் மீட்டரையோ இல்ல இன்ஜின் ஹீட்டையோ பாக்குற மாதிரி. நம்ம மூத்திரப்பை நிறைஞ்சிருக்கா, வயிறு காலியா இருக்கா, ஈர்ப்பு விசைக்கு ஏத்த மாதிரி நம்ம தலை எந்த ஆங்கிள் இருக்குன்னு ஒவ்வொரு செகண்டும் உடம்போட மூளை முடுக்குல இருந்து மூளைக்கு சிக்னல்ஸ் போய்கிட்டே இருக்கு. ஆமா, போய்கிட்டே தான் இருக்கு. இந்த டேஷ்போர்ட் சிக்னல்ஸ் எப்படி அவ்ளோ துல்லியமா மூளைய சென்றடையுது? எனக்கு அது நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த டேஷ்போர்ட் உதாரணம் இந்த மொத்த ப்ராசஸையும் ரொம்ப அழகா விளக்குது. உடம்புல இருந்து மூளைக்கு தகவல் போற பாதையை நம்ம 2 வகையான நெட்வொர்க்கா பிரிக்கலாம். ஓகே, 2 நெட்வொர்க். ஒன்னு அதிவேக பிராட்பேண்ட் நெட்வொர்க் மாதிரி. அதாவது உடனே மூளைக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். உதாரணத்துக்கு உங்க கை நெருப்புல சுற்றுச்சுனாலோ இல்ல மூச்சு திணறல் வந்தாலோ உடனே ரியாக்ட் பண்ணணுமே. கரெக்ட். அந்த தகவல்கள் நரம்புகள் வழியா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா மாறி தண்டுவடம் வழியே கண்ணிமைக்கிற நேரத்துல மூளையை தாக்கும். வாவ். ரெண்டாவது என்னது? ரெண்டாவது கொஞ்சம் மெதுவான தபால் சேவை மாதிரி ஒரு நெட்வொர்க். இது ஹார்மோன்கள் மூலமா நடக்கிறது. உடம்பு ஒரு குறிப்பிட்ட ஹார்மோனை சுரந்து அது ரத்தம் வழியா மெதுவா பயணிச்சு மூளை அடையும். ஓஹோ, சோ நரம்புகள் வேகம், ஹார்மோன்கள் மெதுவா செயல்படுது. ஆமா. இது தவிர இந்த சிக்னல்களை வச்சு மூளை உடம்ப திரும்ப கண்ட்ரோல் பண்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுதான் தன்னியக்க நரம்பு மண்டலம், அதாவது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். இது நம்ம விழிப்புணர்வுக்கே வராம நடக்கிற விஷயமா? ஆமா, திரைக்கு பின்னாட 24 மணி நேரமும் அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கும். இந்த தன்னியக்க நரம்பு மண்டலம்ங்கிறது நாம தூங்கும்போது கூட இதய துடிப்பையும் சுவாசத்தையும் பாத்துக்கிற சிஸ்டம் தானே? அதேதான். இதுல 2 முக்கிய பிரிவுகள் இருக்கு. அது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு முரணா ஒரு இன் அண்ட் யாங் மாதிரி செயல்படும். முரணானா எப்படி? முதல் பிரிவு சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம். இத போராடு அல்லது தப்பித்து ஓடு, அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க. ஓ, திடீர்னு ஏதோ ஆபத்து வந்தா வேலை செய்யறதா? எக்ஸாக்ட்லி. ஒரு ஆபத்து வரும்போது இதய துடிப்பை எகிர வச்சு தசைகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சி உடம்ப தயார்படுத்துறது இதுதான். சரி, ரெண்டாவது பிரிவு? ரெண்டாவது பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம். இத ஓய்வேடு மற்றும் செரிமானம் செய்யு சொல்லுவாங்க. ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். ஆபத்து முடிஞ்சதும் உடம்ப மறுபடியும் அமைதி நிலைக்கு கொண்டு வரது இதோட வேலை. அப்போ இந்த ரெண்டோட பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இந்த ரெண்டோட சமநிலையில தான் நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியமே அடங்கியிருக்கு. சரி, உடம்போட உள் உறுப்புகள் மூளையோட பேசுற அந்த டேஷ்போர்ட் மொழிய பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்.
ஆனா இப்போ எனக்கு ஒரு நிதர்சனமான கேள்வி வருது. என்னன்னு சொல்லுங்க. நம்ம கிட்ட இவ்ளோ துல்லியமான டேஷ்போர்டு சென்சார்கள் இருக்கும்போது நாம ஏன் அடிக்கடி அதை உதாசீனப்படுத்துறோம்? உதாசீனப்படுத்துறோமா? எப்படி சொல்றீங்க? டேஷ்போர்டு சொல்லுது. ஆனா நீங்க ரோட்ல நடந்து போகும்போது ஒரு பேக்கரியில இருந்தோ இல்ல பீட்சா கடையில இருந்தோ வர்ற சுட சுட வாசனை உங்க மூக்க தொலைக்குது. ஆமா. அந்த ஒரு வாசனை எப்படி உங்க வயிறு நிரம்பி இருக்குங்கிற சிக்னலை தோற்கடிச்சு உங்களை அந்த பீட்சா வாங்கி சாப்பிட வைக்குது? எனக்கு இது ரொம்ப நாளா இருக்கிற டவுட். அது ஒரு மிகச் சிக்கலான நரம்பியல் போர்னே சொல்லலாம். பசிங்கிறது வயிறு காலியா இருக்கு, அதனால சாப்பிடணும்னு முடிஞ்சு போற சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ வேற என்ன நடக்குது உள்ள? நீங்க அந்த பீட்சா வாசனையை நுகர்ந்த உடனே உங்க மூளையில பல சென்சார்கள் ஒரே நேரத்துல வேலை செய்ய ஆரம்பிக்குது. முதல்ல அது உள்நோக்கிய உணர்வுகளை கேக்குது, வயிறு காலியா இருக்கான்னு. வயிறு இல்லைன்னு தானே சொல்லும். ஆமா, வயிறு இல்லைன்னு சொல்லும். ஆனா மூளை உடனே தன்னோட ஞாபக சக்தி மையத்தை தட்டி, போன முறை இந்த பீட்சாவை சாப்பிட்டப்போ எவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சுன்னு ஒரு நினைவை கொண்டு வரும். ஓ, அந்த மெமரி தான் நம்மள டெம்ப்ட் பண்ணுதா? ஆமா. அப்புறம் நீங்க அந்த பீட்சா துண்டை கையில எடுப்பீங்க. கண்கள் அதோட நிறத்தை பார்க்கும். மூக்கு அது கெட்டு போகாம இருக்கான்னு செக் பண்ணும். வாயில வெச்சதும் டேஸ்ட். கரெக்ட். வாயில வச்சதும் அதோட சுவை, கொழுப்புத்தன்மை, உப்புத்தன்மை எல்லாம் சரியா இருக்கான்னு நாக்குல உள்ள சென்சார்கள் அளவிடும். இத்தனையும் தாண்டி தான் அதை முழுங்கலாமா வேண்டாமான்னு உங்க மூளை முடிவு பண்ணுது. அப்படி என்றால் நாக்குல உள்ள சென்சார்களை நாம ரொம்ப ஈஸியா ஏமாத்திர முடியும் இல்லையா? அப்படி சொல்றீங்க? இப்போ நிறைய பேர் டயட் சோடா குடிக்கிறாங்க. அதுல கலக்கப்படுற செயற்கை இனிப்புகள், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், கேலரியே இல்லாம நாக்குக்கு மட்டும் இனிப்ப குடுக்குது. ஆமா, குடுக்குது. ஆனா இந்த செயற்கை இனிப்புகளை பயன்படுத்தியும் பெரும்பாலான மக்களால உடல் எடையை குறைக்க முடியறதில்லையே. அது ஏன்? நாக்குல உள்ள சென்சார் ஏமாந்தாலும் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு ஏமாற மறுக்குதா? இது ஒரு மிக நுட்பமான கேள்வி. பாத்தீங்கன்னா, நம்ம நாக்குல உள்ள இனிப்பு சென்சார்களை செயற்கை இனிப்புகள் ரொம்ப சுலபமா ஏமாத்தி, இது சர்க்கரை தான், நிறைய கலோரி வருது அன்னு மூளைக்கு சிக்னல் அனுப்பிடும். மூளையும் அதை நம்பிடுமா? ஆமா, நம்பிடும். ஆனா பிரச்சனை என்னன்னா, பரிணாம வளர்ச்சி நம்ம வயிறு அப்புறம் குடலிலையும் இதே மாதிரி சில இனிப்பு சென்சார்களை கொடுத்திருக்கு. ஓ, குடலுக்குள்ளேயும் சென்சார்கள் இருக்கா? இருக்கு. அந்த சென்சார்களோட மூலக்கூறு அமைப்பு முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். அத இந்த செயற்கை இனிப்புகளால ஏமாத்தவே முடியாது. அப்போ அங்க மாட்டிக்கிடுறோம். கரெக்ட். இதனால என்ன நடக்குதுன்னா, வாய் இது சர்க்கரை, செரிமானத்தை தொடங்குன்னு சொல்லும். ஆனா குடல் இல்ல, இங்க சர்க்கரை வரல, ஏதோ போலிப்பொருள் வந்திருக்குன்னு மூளைக்கு சொல்லும். ஓ, கன்ஃபியூஷன் ஆகுது மூளைக்கு. ஆமா, இந்த முரண்பாடான தகவல்களால மூளை கடுமையான குழப்பத்துக்கு உள்ளாகுது. அதனால மூளை உடலோட மெட்டபாலிசத்தை குறைச்சிருது. டயட் சோடா குடிச்சோ எடை குறையாம போறதுக்கு இந்த நரம்பியல் குழப்பம்தான் காரணம். வாவ்! இந்த இடத்துல தான் இப்போ உலகையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற இந்த GLP-1 மருந்துகள், அதாவது ஒசிம்பேக் இல்லனா விகோவி மாதிரி மருந்துகளை பத்தி நாம பேசியே ஆகணும். கண்டிப்பா, அது ஒரு பெரிய புரட்சி. ஆமா, இந்த மருந்துகள் எப்படி எடை குறைப்புல இவ்ளோ பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சுன்னு தேடினப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கிடைச்சது. என்னது அது? இயற்கையாவே நாம சாப்பிடுற உணவோட சத்துக்கள் குடல்ல உணரப்படும் போது குடல் சுரக்கிற ஒரு ஹார்மோன் தான் இந்த GLP-1. இது நேரா மூளைக்கு சென்று போதும், பசிய அடக்குன்னு கட்டளையிடும். கரெக்ட். ஆனா இயற்கையான GLP-1 உடம்புல சில நிமிஷங்கள்லயே அழிஞ்சிடும். அதனால அது அப்படியே மருந்தா கொடுத்தா ஒரு நாளைக்கு பல முறை ஊசி போட வேண்டியிருக்கும். ஆமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நோவோ நோர்டிஸ்க் நிறுவனத்தோட வேதியியலாளர்கள் எப்படி இத வாரத்துக்கு ஒரு ஊசியா மாத்தினாங்க தெரியுமா? எனக்கு இது ஒரு கிளப்ல நடக்கிற காட்சி மாதிரி தோணுது. அது எப்படி? உங்க ஒப்பிட்ட கேப்போம். அதாவது இந்த GLP-1 ஒரு VIP கெஸ்ட் மாதிரி. பார்ட்டிக்கு வருவாரு, சில நிமிஷத்துல கிளம்பிடுவாரு. இந்த VIPய ரொம்ப நேரம் உடம்புக்குள்ள தங்க வைக்க விஞ்ஞானிகள் ஒரு தந்திரம் பண்ணாங்க. அந்த GLP-1 மூலக்கூறு கூட ஒரு கொழுப்பு அமிலத்தை இணைச்சாங்க. ஓகே. இந்த கொழுப்பு அமிலம் ஒரு விலங்கு, அதாவது ஹேண்ட்கஃப் மாதிரி செயல்படுது. ரத்தத்துல அல்பியூமின் ஒரு பெரிய புரதம் எப்போதுமே சுத்திக்கிட்டு இருக்கும். அது அந்த கிளப்போட பவுன்சர் மாதிரி. சூப்பர் கம்பேரிசன். இந்த விலங்கு அந்த விஐபிய பவுன்சரோட இறுக்கமா பிணைச்சிருது. இதனால அந்த விஐபியால உடம்ப விட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக முடியறதில்ல. ரத்தத்துல உள்ள என்சைம்களால அவரை அழிக்க முடியல, சிறுநீரகத்தாலையும் வெளியேற்ற முடியல. அந்த மருந்து மெதுவா நாட்கள் கணக்குல மூளைக்கு சென்று பசியை அடக்கிக்கிட்டே இருக்கு. அந்த விஐபி அப்புறம் பவுன்சர் ஒப்பீடு மருத்துவ அறிவியலை ரொம்ப எளிமையா புரிய வைக்குது. இந்த GLP-1 மாதிரியே உடற்பயிற்சியிலையும் பசியை அடக்கிற ஒரு அற்புதமான மெக்கானிசம் இருக்குன்னு டேவிட் லிண்டன் விளக்குறாரு. உடற்பயிற்சியா? பொதுவா நாம என்ன நினைப்போம்?
ஜிம்ல போய் கடினமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தா 2 மடங்கு பசி எடுக்கும், நிறைய சாப்பிடுவோம் தானே நினைப்போம். ஆனா அது உண்மை இல்ல. நீங்க கடினமான உடற்பயிற்சி செய்யும்போது உங்க தசைகள்ல லாக்டேட்னு ஒரு அமினோ உருவாகுது. சரி. அதே நேரத்துல உங்க ரத்தத்துல உள்ள பினேலலனின்னு ஒரு அமினோ அமிலமும் இதோட இணையுது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புதிய மூலக்கூறா மாறி நேரா மூளைக்கு சென்று பசியை கட்டுப்படுத்துற மையத்தை முடக்கிடுது. வாவ், அதாவது இயற்கையாவே நம்ம உடம்பே ஒரு எடை குறைப்பு மருந்து உற்பத்தி செய்யுது. அதேதான். ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க, எனக்கு ஒரு டவுட். என் உடம்புலயே பசிய அடக்க இவ்ளோ பிரம்மாண்டமான சென்சார்கள் இருக்கு, குடல் சிக்னல் அனுப்புது, உடற்பயிற்சி செஞ்சா லாக்டேட் உருவாகுது. ஆமா. இத்தனை பாதுகாப்பு அரண்கள் இருக்கும்போது 1960கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கர்களோட சராசரி எடை மட்டும் ஏன் 27 பவுண்டுகள் அதிகரிச்சிருக்கு? அது ஒரு நல்ல கேள்வி. உலகம் முழுவதுமே உடல் பருமன் ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு? நம்ம சென்சார்கள் எல்லாம் பழுதாயிடுச்சா? இல்ல, நம்ம சென்சார்கள் பழுதாகல, அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் வேலை செய்யுது. ஆனா அது பரிணாம வளர்ச்சியில எந்த காலத்துக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அந்த காலத்தை விட்டு நாம ரொம்ப தூரம் வந்துட்டோங்கிறதான் உண்மை. எப்படி சொல்றீங்க? மனித இனம் பல்லாயிரம் ஆண்டுகளாவே பஞ்சங்களையும் உணவு தட்டுப்பாட்டையுமே எதிர்கொண்டு வந்திருக்கு. எப்போவாவது கொழுப்பு மிகுந்த இனிப்பான உணவுகள் கிடைச்சா மூளை என்ன பண்ணும்? மூளை உடனே இத அதிகமா சாப்பிட்டு உடம்புல கொழுப்பா சேமிச்சு வச்சுக்கோ, நாளைக்கு பஞ்சம் வந்தா இதுதான் உயிரை காப்பாத்தும்னு கட்டளையிடும். ஓ, அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம். ஆமா. ஆனா இன்னைக்கு நமக்கு உணவுக்கு பஞ்சம் இல்ல. அதோட முக்கியம், இன்றைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மனித மூளையோட இந்த பழைய தந்திரத்தை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ, அந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகளா? எக்ஸாக்ட்லி. அந்த உணவுகள்ல உப்பும் சர்க்கரையும் கொழுப்பும் எந்த விகிதத்துல இருந்தா நம்ம மூளை அத பஞ்சக்காலத்துக்கான உணவுன்னு நினைச்சு தொடர்ந்து சாப்பிட தூண்டுமோ அதே விகிதத்துல தயாரிக்கிறாங்க. ஆமா, அதே விகிதத்துல தயாரிக்கிறாங்க. சோ நம்ம மூளையோட சர்வைவல் சிஸ்டத்தை இன்றைய உணவுத் தொழில் ஹைஜாக் பண்ணிடுச்சு. இத கேட்டா நம்ம மூளைய நாமே ஏமாத்திக்கிறோம்னு தோணுது. ஆமா, அதுதான் உண்மை. சரி, மூளையோட சிக்னல்களால நம்ம பசியே இப்படி மாத்தி அமைக்க முடியுதுன்னா, நம்மளோட நம்பிக்கைகள், அதாவது பிலீஃப்ஸ், நம்ம உடம்ப என்ன செய்யும்? அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஆரம்பத்துல நான் சொன்னது போல வெறும் நம்பிக்கை ஒருத்தரை கொல்லுமா? 1942ல வால்டர் கேனன் அப்படிங்கிறவரை ஆவணப்படுத்திய வூடு மரணம், அதாவது வூடு டெஸ்ட் பத்தி லிண்டன் சொல்றது எனக்கு கொஞ்சம் திகிலா இருக்கு. ம். யாரோ தங்களுக்கு சாப்பம் விட்டுட்டாங்கன்னு நம்பியே பழங்குடியின மக்கள் இறந்து போனாங்கங்கிறது எப்படி உயிரியல் ரீதியா சாத்தியம்? அது எந்த மாயாஜாலமும் கிடையாது. அசல் உயிரியல் தான். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, தன்னியக்க நரம்பு மண்டலம். ஆமா, அந்த சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக். அதேதான். ஒருத்தர் நாம சபிக்கப்பட்டுட்டோம், உறுதியா இறக்க போறோம்னு ஆழமா நம்பும்போது அவரோட மூளை மிகப்பெரிய மரண பயத்துக்கு உள்ளாகுது. சரி, அப்போ உள்ள என்ன நடக்கும்? இதனால அவரோட உடம்புல உள்ள சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம், அதாவது போராடு அல்லது தப்பித்து ஓடு மோடு அதீத வேகத்துல செயல்பட்டு ஓவர் டிரைவ் நிலைக்கு போகுது. ஓவர் டிரைவ்னா? இதய துடிப்பு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு எகிரும். இது முதலடி. ரெண்டாவதா, இந்த அதீத வேகத்தை தாங்க முடியாம உடம்ப காப்பாத்துறதுக்காக பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் இயங்க தொடங்கி ஒட்டுமொத்த சிஸ்டம்த்தையும் முடக்கிடுமா? ஆமா, பல மணி நேரம் முழுமையா முடக்கிடும். இந்த 2 முரண்பாடான அதிர்ச்சிகளும் சேர்ந்து உடம்ப செயலிழக்க வச்சு மரணத்தை ஏற்படுத்துது. இது ஏதோ அந்த காலத்து பழங்குடியினருக்கு மட்டும் நடக்கிற விஷயம்னு நம்ம ஒதுக்கிட முடியாதுல்ல. 1970கள்ல நடந்த ஒரு மருத்துவ பதிவை லிண்டன் குறிப்பிடுறாரே. ஆமா, அது ரொம்ப சோகமான பதிவு. ஒருத்தருக்கு கல்லீரல் புற்றுநோயின்னு டாக்டர்கள் தப்பா தீர்ப்பளிக்கிறாங்க. அவருக்கு வாழ ஆசை இருந்தாலும் டாக்டர்கள் சொன்னதால அது தன் கடைசி வருஷம்னு நம்பி கிறிஸ்மஸ் வரைக்குமே வாழ போராடி புத்தாண்டு பிறந்ததும் இறந்துடுறாரு. ஆமா. ஆனா இறந்த பிறகு செய்யப்பட்ட பிரேத பரிசோதனையில அவருக்கு புற்றுநோயே இல்லங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அவரோட நான் இறக்க போறேங்கிற அந்த அதீத நம்பிக்கை மட்டுமே அவரை கொன்னு இருக்கு. முற்றிலும் உண்மை. இது துயரத்துக்கும் பொருந்தும். ஒருத்தர் அதீதமா நேசிச்சு அவர் திடீர்னு இழக்கும்போது ஏற்படுற துயரத்துல இதயம் செயலிழக்கிற ஒரு நோயை ஜப்பானிய மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஓ, இதயமே செயலிழந்துடுமா? ஆமா, அத பரிந்த இதய நோய் அல்லது தாகோட்சுப்போ கார்டியோமயோபத்தின்னு சொல்லுவாங்க. ஜப்பானியர்கள் ஆக்டோடிஸ் பிடிக்க ஒரு பானை அல்லது பொரிய பயன்படுத்துவாங்க. அதான் தாகோட்சுப்போ. அந்த பானைக்கும் இதயத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதீத துயரத்தால மூளை அனுப்புற சிக்னல்களால இதயம் வீங்கி அந்த பானை மாதிரி வடிவத்துக்கு மாறிடும். மனசோட துயரம் நேரடியா உடம்போட உறுப்பை உருமாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு மறுக்க முடியாத உயிரியல் சான்று. பார்க்கவே பயமா இருக்கு. சரி,
எதிர்மறை நம்பிக்கைகள் உடம்ப அழிக்குது, சரி. அப்படியென்றால் நேர்மறை நம்பிக்கைகள், பிளாசிபோ விளைவு பற்றி நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, பிளாசிபோ எஃபெக்ட். வெறும் சர்க்கரை மாத்திரைய உண்மையான மருந்துன்னு நினைச்சு சாப்பிடும்போது நோயாளிக்கு வலி குறையிறது எப்படி? இதை ஏதா மூளையோட மாயைன்னு நினைச்சவங்களுக்கு லிண்டன் ரொம்ப தெளிவான ஒரு நரம்பியல் விளக்கத்தை கொடுக்கறாரு. கரெக்ட், அந்த நாலக்சோன் எக்ஸ்பெரிமெண்ட். ஆமா, நாலக்சோன்கிற மருந்த ஊசி மூலம் செலுத்தும்போது இந்த பிளாசிபோ வேலை செய்யறதில்லன்னு சொல்றாரு. மூளை இயற்கையாவே உற்பத்தி செய்யற எண்டோர்பின்கள்ங்கிற வலி நிவாரணிகளை தடுக்கிற மருந்து தான் இந்த நாலக்சோன். அப்படியென்றால் பிளாசிபோங்கிறது ஏதோ ஒரு எண்ணம் கிடையாது. மூளை தனக்குள்ள இருக்கிற எண்டோர்பின் ஃபார்மசியை திறந்து தன் வலியத்தானே ஆற்றிக்கொள்ளும் உண்மையான உயிரியல் செயல்பாடு இல்லையா? ஆமா, நம்ம மூளைக்குள்ள ஒரு மிகப்பெரிய மருந்தகமே இருக்கு. இதை இன்னும் ஆழனா பார்க்கணும்னா ரஷ்ய விஞ்ஞானி இவான் பாவ்லோவ் செஞ்ச ஒரு சோதனையை இங்க பொருத்தி பார்க்கலாம். என்ன சோதனை அது? ஒரு நோயாளிக்கு தொடர்ந்து ரத்த அழுத்த மருந்தோட சேர்த்து எலுமிச்சை ஜூஸையும் கொடுத்து வர்றாங்க. சில நாட்களுக்கு பிறகு அந்த நோயாளிக்கு மருந்தை நிறுத்திட்டு வெறும் எலுமிச்சை ஜூஸை மட்டும் கொடுத்தானும் அவரோட ரத்த அழுத்தம் குறையுது. எலுமிச்சை ஜூஸுக்கா? எப்படி? மூளை அந்த எலுமிச்சை சுவையையும் ரத்த அழுத்தம் குறையறதையும் இணைச்சு கத்துக்குது. இது நனவிலி மனதோட, அதாவது அன்கான்ஷியஸ் மைண்டோட ஒரு அணிச்செயல் செயல். இங்குதான் எனக்கு மிகப்பெரிய குழப்பமே வருது. எனக்கு இது கொஞ்சமும் தர்க்க ரீதியா புரியல. என்ன குழப்பம்? ஓபன் லேபிள் பிளசிபோன்னு ஒரு மருத்துவ முறை இருக்கே, அதாவது டாக்டர் நோயாளி கிட்ட வெளிப்படையா, ஐயா இது மருந்தில்ல, இது வெறும் சக்கரை மாத்திரை தான் அன்னு சொல்லிட்டே அந்த மாத்திரையை கொடுக்கறாரு. ஆமா, நோயாளியோட மூளைக்கும் அது வெறும் சர்க்கரைன்னு தெளிவா தெரிஞ்சிடுது. ஆனாலும் அத சாப்பிட்டதும் நோயாளிக்கு வலி குறையுதே. மூளைக்கு உண்மை தெரிஞ்சே அது எப்படி தன்னைத்தானே ஏமாத்திக்குது? இது முற்றிலும் அறிவியலுக்கு முரணா இருக்கே. தர்க்க ரீதியா பார்த்தா முரணாதான் தெரியும். ஆனா மூளை வேலை செய்யற விதம் வேற. நோயாளிக்கு அது சக்கரை மாத்திரைன்னு தெரிஞ்சாலும் அவர் எங்க இருக்காரு? ஹாஸ்பிட்டல்ல. கரெக்ட். ஒரு மருத்துவமனைக்குள்ள நுழைறாரு. அங்க மருந்து வாசனை அடிக்குது. வெள்ளைக்கோட் போட்ட ஒரு டாக்டர் அவரை பரிவா கவனிச்சுக்கிறாரு. அவர் கையில ஒரு மாத்திரையே கொடுக்கறாரு. ஓ, அந்த என்விரான்மெண்ட். அதேதான். இந்த ஒட்டுவட்ட மருத்துவ சூழலும் நாம பார்த்த பாவ்லோவோட மணி சத்தம் மாதிரி செயல்படுது. நாம பாதுகாப்பான இடத்துல இருக்கோம், சிகிச்சையில இருக்குங்கிற அந்த சூழல் அந்த ஹீலிங் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுதா? ஆமா, மூளையோட நனவிலி பகுதியில உள்ள குணப்படுத்துற சுவிட்சை ஆன் செஞ்சிடுது. அது நோயாளியோட விழிப்புணர்வு சார்ந்த நம்பிக்கை கிடையாது, உடம்போட ஆழமான பழக்க வழக்கம் சார்ந்த உயிரியல் பிரதிபலிப்பு. வாவ்! பிளாசிபோ எப்படி உடம்ப குணப்படுத்துதுங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த மன உடல் தொடர்ப மரணத்தோட விளிம்புல நிக்கிற ஒரு நிஜ போராட்டத்தோட பொருத்தி பார்க்க போறோம். இது கொஞ்சம் கனமான ஒரு பகுதி. ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். மூளை மற்றும் உடலோட தொடர்பை பத்தி இவ்ளோ நுட்பமா ஆய்வு செய்யற டேவிட் லிண்டனோட சொந்த அனுபவத்துக்குள்ளே நுழைவோம். 2021ல அவருக்கு சினோவியல் சார்கோமாங்கிற ரொம்ப தீவிரமான அரிய வகை புற்றுநோய் தாக்குது. ஆமா, அவர் இன்னும் 6 முதல் 18 மாசங்கள் தான் உயிரோடு இருப்பாருன்னு டாக்டர்களால கணிக்கப்படுது. தன் சொந்த உடம்பே தனக்கு துரோகம் செய்யறத பாக்குற எவருமே அந்த இடத்துல முற்றிலும் உடைஞ்சு போயிருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா ஒரு நரம்பியல் நிபுணரா தன் சொந்த மரணத்தை எதிர்கொள்ள அவர் தேர்ந்தெடுத்த பாதை வே ஆஃப் த நர்ட், அதாவது அறிவியல் மூலமா தன் நோயை தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கிற விதம். லிண்டன் தன்னோட நோயை பார்த்து பயந்து முடங்கல. தன் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத ஒரு ஆராய்ச்சியாளரா ஆழமா படிக்க ஆரம்பிச்சாரு. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? புற்றுநோய்ங்கிறது ஏதோ செல்கள் கட்டுப்பாடு இல்லாம வளர்ந்து கட்டியா மாறுறது மட்டும்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலே ஒரு கொடூரமான உயிரியல் போர். லிண்டன் அந்த போரை ரொம்ப தெளிவா விளக்குறாரு. அந்த கேன்சர் செல்கள் என்ன பண்ணும்? கேன்சர் செல்கள் தங்களை சுற்றி நரம்புகளை வளர செய்யுது. இதுக்காக அவை என்ஜிஎஃப், பிடிஎன்எஃப் மாதிரி மூலக்கூறுகளை வெளியிடுது. ஏன் கேன்சர் நரம்புகளை வளர்க்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்? நரம்புகள் மூலமா உணவை எடுத்துக்குமா? இல்ல, நரம்புகள் மூலமா சிஜிஆர்பி அப்படிங்கிற ஒரு மூலக்கூறை வெளியிட்டு புற்றுநோயை எதிர்க்க உடம்பிலிருந்து வர்ற நோய் எதிர்ப்பு செல்களை கேன்சர் செல்கள் முடக்கிடுது. என்னது? அப்போ கேன்சர் செல்கள் நம்ம நரம்பு மண்டலத்துக்கே லஞ்சம் கொடுத்து அதை தங்களுக்கு பாதுகாவலனா மாத்திக்குதா? எக்ஸாக்ட்லி, அதுதான் நடக்குது. இது நினைச்சாலே பதறுது. இதனாலதான் கேன்சரை எதிர்க்க நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துற பீட்டா பிளாக்கர்ஸ் மாதிரி மருந்துகள் கூட பயன்படுதுன்னு லிண்டன் சொல்வாரு போல. ஆமா,
அது ரொம்ப முக்கியமான ஒரு ரிசர்ச். சரி, டாக்டர்கள் அவருக்கு 18 மாசங்கள் தான் கெடு விதிச்சாங்க. ஆனா அவர் அதையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவரு பெற அன்பும் அவர் செய்யற உடற்பயிற்சியும் தான் சொல்லும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட வைக்குது. அது வெறும் மன அமைதிக்கான தத்துவம் கிடையாது, சுத்தமான உயிரியல்னு அவரே சொல்றாரு. அது எப்படி உயிரியலாகும்? மனைவி அப்புறம் நண்பர்களோட அன்பால மூளையோட வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா, அதாவது VDA எனப்படும் வெகுமதி மற்றும் எதிர்பார்ப்பு மையம் தூண்டப்படுது. அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி கேன்சரை நேரடியா எதிர்க்குது. ஓ, அப்போ இந்த அன்பும் உடற்பயிற்சியும் நோயாளியோட ஆயுள நீட்டிக்குங்கிறது வெறும் கணிப்பு கிடையாதா? இல்லவே இல்ல. ஆய்வக பரிசோதனைகள்லயே இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. 2025ல ஆஸ்திரேலியாவுல குடல் புற்றுநோய் தொடர்பா நடந்த ஒரு பெரிய ஆய்வுல இது தெளிவா தெரிஞ்சது. அந்த ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்க? நோயாளிக்கு வெறும் ஆறுதல் அட்வைஸ் மட்டும் கொடுக்காம அவங்கள தொடர்ச்சியா உடற்பயிற்சி செய்ய வச்சப்போ இறப்பு விகிதத்துல 30% முன்னேற்றம் தெரிஞ்சது. 30%? அது ரொம்ப பெரிய நம்பராச்சே. ஆமா, இது ஏதோ தற்செயலா நடந்த போஸ்டாக் தொடர்பு கிடையாது. இது உடற்பயிற்சியோட நேரடியான மருத்துவ விளைவு. நீங்க கடினமான உடற்பயிற்சி செய்யும் போதும் சரி, மற்றவர்களோட ஆழமான அன்பை உணரும் போதும் சரி, மூளை என்ன பண்ணும்? மூளை சைட்டோகைனின்கள் எனப்படும் சக்தி வாய்ந்த நோய் எதிர்ப்பு சிக்னல்களை வெளியிட்டு கேன்சர் செல்களை தாக்குது. வாவ்! தன்னோட தினசரி உடற்பயிற்சி அப்புறம் அன்பின் மூலமா தன் கேன்சரை எதிர்த்து போராடுற லிண்டன் தன் சொந்த மரணத்தை எப்படி மூளைக்குள்ள எதிர்கொள்றாரோட படிக்கும்போது எனக்குள்ள பல ஆழமான கேள்விகள் வந்துச்சு. சொல்லுங்க. தனக்கு மரணம் நெருங்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் மூளைக்குள்ள 2 வேற வேற உணர்வுகள் ஒரே நேரத்துல எழும்புது. ஆமா, அந்த முரண்பாடு. தான் சீக்கிரம் இறக்க போறோம், தான் குழந்தைங்களோட இருக்க முடியாதுங்கிற அதீத கோவமும், அதே நேரத்துல தான் இதுவரை வாழ்ந்த அற்புதமான வாழ்க்கைக்கான அதீத நன்றி உணர்வும் ஒன்னாவே தோணுது. கோபம், அமைதி என முரண்பட்ட 2 உணர்வுகளும் எப்படி ஒன்னா செயல்படுது? இது லிண்டன் மாதிரி ஒரு நரம்பியல் நிபுணருக்கே ரொம்ப வியப்பான விஷயமா இருந்துச்சு. மனித மூளை ஒரே நேரத்துல ஒண்ணுக்கொன்னு முற்றிலும் முரண்பாடான 2 உணர்ச்சி நிலைகளை தாங்கி பிடிக்கிற திறன் கொண்டதுங்கிறத அவர் உணர்ந்தாரு. சரி. ஆனா இதுல அவரு முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு நரம்பியல் கண்டுபிடிப்பு என்னன்னா, நம்ம மூளை அடிப்படையில ஒரு ப்ரெடிக்ஷன் மிஷன். ப்ரெடிக்ஷன் மிஷன்னா வருங்காலத்தை கணிக்கிறதா? ஆமா, அதாவது அடுத்த சில நிமிஷங்கள்ல, மணி நேரங்கள்ல, மாதங்கள்ல என்ன நடக்கும்னு எதிர்காலத்தை தொடர்ந்து கணிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் நம்ம மூளை. மூளை எப்போதுமே எதிர்காலத்தை கணிச்சுக்கிட்டே இருக்கும்னா தான் எதிர்காலத்துல இருக்கவே மாட்டோங்கிற நிலைய மூளை எப்படி புரிஞ்சுக்குது? அங்கதான் விஷயமே இருக்கு. ஓ, ஒருவேளை அதனாலதான் மனிதர்களால தங்கள் சொந்த மரணத்தை முழுமையா ஏத்துக்க முடியாததும், நான் இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியாததும் நிகழுதா? எக்ஸாக்ட்லி. உலகெங்கும் பல கலாச்சாரங்கள்ல மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை, அதாவது ஆஃப்டர் லைஃப் பத்தின நம்பிக்கைகள் இருக்கிறதும் நம்மளோட ஆன்மீக தேடல் மட்டும் இல்ல, அது நரம்பியல் ரீதியா நம்ம மூளையில உள்ள ஒரு பக், அதாவது தொழில்நுட்ப கோளாறு தானா? மூளையால சூன்யத்தை கணிக்க முடியாத ஒரு குறைபாடு. அருமையா சொல்லிங்க. நம்ம மூளை எப்போதுமே அடுத்த நொடிய அடுத்த நாளை கணிச்சுக்கிட்டே இருக்கிறதால எதிர்காலம்னு ஒண்ணு எனக்கு இல்லவே இல்லைங்கிற சூன்ய நிலைய, அதாவது மரணத்தை மூளையால ப்ராசஸ் செய்யவே முடியாது. ஓஹோ. அந்த சிஸ்டம் அப்படி வடிவமைக்கப்படல. அதனாலதான் எல்லா மனிதர்களுக்கும் எந்த கலாச்சாரமா இருந்தாலும் மரணத்துக்கு பின்னாடியும் உயிர் தொடரும், ஆன்மா வாழுங்கிற நம்பிக்கை இயல்பாகவே தோணுது. இது மனித மூளையோட வடிவமைப்பிலேயே உள்ள சிறப்பம்சம், அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒரு உயிரியல் பக். இந்த ஆழமான தேடலோட முடிவுல நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மனித மனம்ங்கிறது உடம்புல இருந்து தனித்து ஏதோ காத்துல மிதக்கிற ஒண்ணு கிடையாது. கரெக்ட். அது நரம்புகள், ஹார்மோன்கள், அப்புறம் குடல் சென்சார்கள் மூலமா உடம்போட ஒவ்வொரு உறுப்போடும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான உயிரியல் சிஸ்டம். ஆமா. உங்க தினசரி ஓட்டத்துல நீங்க சாப்பிடுற உணவு, நீங்க செய்யற உடற்பயிற்சி, நீங்க மத்தவங்க கிட்ட காட்டுற அன்பு, இது எல்லாமே வெறும் பழக்க வழக்கங்கள் கிடையாது. அவை உங்க உடம்போட ஒவ்வொரு செல்லுக்கும், உங்க நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கும் உங்க மூளை அனுப்புற சக்தி வாய்ந்த கட்டளைகள் அப்படிங்கறத எப்பவுமே நினைவில் வச்சுக்கோங்க. முற்றிலும் உண்மை. நம்ம எண்ணங்களுக்கும் உடம்புக்கும் இடையேயான இந்த பாலத்தை நாம எவ்வளோ தூரம் அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம ஆயுளையும் நம்மளோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன்.
ஒரு கணம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. நம்ம மூளை தன்னோட மரணத்தை அல்லது தான் இல்லாத எதிர்காலத்தை கற்பனை செய்ய முடியாதபடி ஒரு உயிரியல் பக் கூட செயல்படுதுன்னா, நாம இல்லாத எதிர்காலத்துக்காக திட்டமிடுறத மனித குலம் ஏன் இவ்வளவு சிரமத்தோட எதிர்கொள்றதுன்னு இப்ப புரியுதா? வாவ், ரொம்ப ஆழமான சிந்தனை. வருங்கால தலைமுறைக்காக பணத்தை சேமிக்கிறது அல்லது இன்னும் 100 வருஷம் கழிச்சு வரப்போற பருவநிலை மாற்றத்தை தடுக்கிறது மாதிரி விஷயங்களை நாம ஏன் இவ்வளவு அலட்சியப்படுத்துறோம்? மனிதர்களோட சுயநலத்தை விட நம்ம மூளையோட இந்த நரம்பியல் டிசைன் தான் இதுக்கு காரணமா? இது குறித்து நீங்களும் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம்.